குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஏவா வேலு வீட்டில் ரெய்டு, தாவேக அரசு அதிரடி. திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த ஏவா வேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் உள்ள வேலுவின் வீடுகளில் காலை முதலே லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரெய்டு நடத்த துவங்கினர். வேலுவின் இன்ஜினியரிங், மெடிக்கல், நர்சிங் கல்லூரிகளிலும் சோதனை நடந்தது. மொத்தம் 14 இடங்களில் போலீசார் சோதனையில் இறங்கினர். சோதனை தொடர்பாக பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது, தாவேக ஆட்சிக்கு வந்ததுமே திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வருவோம் என்று அறிவித்தது. அதன்படி துறை வாரியாக நடந்த ஊழல் விவரம் சேகரிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் ரோடு போடுவதாக நிதி ஒதுக்கி ரோடு போடாமலேயே அந்த பணத்தை சுருட்டிய தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசுக்கும் புகார் வந்தது. குறிப்பாக 7 கோடி ரூபாய் திட்டத்தில் ரோடு போட 3.2 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் ரோடே போடாமல் அந்த பணத்தை சுருட்டியிருக்கின்றனர். அந்த பணத்தில் பெரும் பகுதி வேலுவுக்கு போனதாக கூறப்படுகிறது. இதற்கான முகாந்திரம் இருந்ததால் ஏவா வேலு, ஒப்பந்ததாரர், அதிகாரிகள் என மொத்தம் 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் புதிதாக இப்போது ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கின்றனர். அந்த வழக்கின் தொடர்ச்சியாகவே 14 இடங்களில் அதிரடி சோதனையை துவக்கினர். எந்தெந்த திட்டங்களில் எல்லாம் இப்படி பணம் சுருட்டினார்கள் என்பது பற்றி போலீசார் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர். ஏவா வேலு மற்றும் அவர் தொடர்புடையவர்களின் 5 ஆண்டு வங்கி பண பரிவர்த்தனைகளையும் தீவிரமாக ஆய்வு செய்கின்றனர். வேலுவின் வீடு, அலுவலகம், கல்வி நிறுவனங்கள், தொடர்புடையவர்களின் வீடுகளில் நடக்கும் சோதனைகளில் பல முக்கிய ஆதாரம் கணக்கில் வராத பணம் சிக்கக்கூடும் என்று போலீஸ் வட்டாரம் கூறுகிறது. இருப்பினும் சோதனை முடிவில்தான் இது பற்றிய முழு விவரம் வெளியாகும். அரசு பஸ்ஸில் முதல்வர் விஜய் ஜாலி பயணம், ஃபுல் வீடியோ. தலைமைச் செயலகத்தில் 127 கோடி ரூபாய் மதிப்பிலான 300 புதிய பஸ்களை முதல்வர் விஜய் துவக்கி வைத்தார். பின்னர் பஸ்ஸில் ஏறி ஆய்வு செய்த முதல்வர் விஜய் அதே பஸ்ஸில் பயணமும் செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. 29A என்ற பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து முதல்வர் பயணம் செய்தார். அது அவரது சொந்த தொகுதியான பெரம்பூர் செல்லக்கூடியது. அந்த பஸ்ஸில் காமராஜர் சாலை வழியாக நீண்ட தூரம் பயணித்து பின்னர் மீண்டும் தலைமைச் செயலகம் வந்தார். இதற்காக கூலிங் கிளாஸ் அணிந்து ஸ்டைலான காஸ்டியூமில் விஜய் வந்திருந்தார். நடத்துனர் டிரைவரிடம் ஜாலியாக பேசினார். பஸ்ஸின் முன்பகுதியில் டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு செல்போனில் லைவ் வீடியோ எடுத்தபடி சென்றார். ரோட்டில் எதிரே வந்தவர்களுக்கெல்லாம் முதல்வர் மகிழ்ச்சி பொங்க கையசைத்தார். முதல்வர் விஜய்க்கு பொதுவாக வாகனங்கள் மீது தனி ஆர்வம் உண்டு. இதற்கு முன்பும் திட்டங்களை துவக்கிய போது அவரை வாகனங்களை இயக்கி பரபரப்பை கிளப்பினார். இப்போது பஸ்ஸில் ஏறி ஜாலியாக அவர் பயணம் செய்த வீடியோ தீயாக பரவி வருகிறது. வெள்ளை அறிக்கை வெளியானது. மின்துறைக்கு ரூபாய் 2.47 லட்சம் கோடி கடன். மின்சாரத்துறையின் நிதி நிலைமை மற்றும் செலவினங்கள் குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டார். வெள்ளை அறிக்கை வெளியிட்ட பின் அமைச்சர் நிர்மல்குமார் கூறியதாவது: கடந்த 25 வருடங்களாக மின்சாரத்துறை நஷ்டத்தில் இயங்கி வருகிறது. 25 வருடங்களுக்கு முன்பு லாபம் இல்லை என்றாலும் நஷ்டம் இல்லாமல் இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் 87,399 கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளது. ஆனால் முன்னேற்ற திட்டங்கள் எதுவும் நடக்கவில்லை. மின்சாரத்துறைக்கு 1.40 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படுகின்றனர். ஆனால் 74,714 லட்சம் பேர் மட்டுமே பணியில் உள்ளனர். மின்சாரத்துறையில் 15,000 பேரை பணியில் அமர்த்த அரை மணி நேரத்தில் முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது விரைவில் நிறைவேற்றப்படும். தமிழக மின் வாரியத்தில் ஆய்வு மற்றும் மேம்பாட்டு பிரிவு இதுவரை இல்லை. விரைவில் அந்த பிரிவு துவங்கப்படும். மின்சாரத்துறையில் முறையீடு செய்யவே ஒப்பந்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டனர். பதவி உயர்வு வழங்காமல் பல பணியாளர்களை ஏமாற்றியுள்ளனர். தற்போது பணி நியமனத்தில் எவ்வித ஊழலும் இருக்காது என்று நிர்மல்குமார் கூறினார். மின்சாரத்துறைக்கு ஒட்டுமொத்தமாக 2.47 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யார் யார் அதிமுகவில் மெகா விக்கெட், தட்டி தூக்கிய தாவேக டீம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஆகியோர் தங்கள் ஆதரவாளர்களுடன் வரும் 29ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களாக வென்ற பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா, மதுராந்தகம் மரகதம், அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். தொடர்ந்து அதிமுக கிளை செயலாளர்கள் முதல் மாவட்ட செயலாளர்கள் வரை ஏராளமானோர் தாவேகவில் இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் முன்னாள் அமைச்சரும் விராலிமலை எம்எல்ஏவுமான சி. விஜயபாஸ்கர் கடந்த வாரம் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். நீண்ட இழுபறிக்கு பிறகு இப்போது அவர் தாவேகவில் இணைய இருப்பது உறுதியாகிவிட்டது. இது குறித்து தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியது:
சி விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு இருப்பதால் அவரை தாவேக்கவில் சேர்க்க முதல்வர் விஜய் தயங்கினார். ஆனால் முதல்வரை சுற்றியிருக்கும் பவர் சென்டர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததால் அவரும் ஒப்புக்கொண்டார். அதே நேரம் அதிமுகவிலிருந்து மேலும் பல முக்கியமானவர்களை இழுத்து வர விஜயபாஸ்கருக்கு அசைன்மெண்ட் தரப்பட்டது. அதன்படி முன்னாள் அமைச்சரும் கரூர் எம்எல்ஏவுமான எம்ஆர் விஜயபாஸ்கரிடம் பேச்சு நடத்தி சம்மதிக்க வைத்துள்ளார். அவரும் தாவேக்கவில் இணையும் முன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வார். 2 விஜயபாஸ்கர்களும் தங்கள் ஆதரவாளர்களுடன் 29ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தாவேக்கவில் இணைய உள்ளனர். இந்த விழாவை சென்னையில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதால் 10,000க்கும் அதிகமானோரை புதுக்கோட்டை மற்றும் கரூரிலிருந்து சென்னை அழைத்து வர உள்ளனர். இதற்கிடையே மேலும் சிலரை இழுக்கும் நோக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடமும் இவர்கள் பேச்சு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியுடன் மோதல் போக்கில் உள்ள முன்னாள் அமைச்சர் சண்முகத்திடம் தாவேக்க மேலிடம் வழியே சென்று பேச்சு நடத்தி வருகிறது என்று தாவேக்க வட்டாரம் கூறியது. தாவேக்காவினர் ரீல்ஸ் மோகம், தொண்டர்களுக்கு முக்கிய வார்னிங். அரசு நிகழ்ச்சியில் தாவேக்காவினர் ரீல்ஸ் எடுப்பது முற்றிலுமாக நிறுத்தப்படும் என பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் சொன்னார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பாக சமூக நீதி விடுதிகளில் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறோம். இது தொடர்ச்சியாக கோவை, சென்னை, அதை தொடர்ந்து தேனி, மதுரை, திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களிலும் சமூக நீதி விடுதிகளை வந்து ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறோம். மாணவர்களிடம் நேரடியாக சென்று அவங்களுடைய நிறை குறைகளை எல்லாமே கேட்டறிஞ்சு குறைகளை வந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய அனைத்து விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்வதற்கு உண்டான பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதன் ஒரு கட்டமாக மதுரையில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் ஹாஸ்டல், பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து இன்னைக்கு ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அங்கே நேரடியாக மாணவர்கிட்டையும் பேசணும். அவங்களுடைய தேவைகள் நேரடியாக பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு புலப்படுது. நிவர்த்தி பண்ணக்கூடிய அனைத்து பணிகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்தில் கொண்டு சென்று கூடிய விரைவில் சரி செய்யக்கூடிய அனைத்து பணிகளும் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக்கிறோம். இது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு கூட சொன்ன, நேற்றுக்கும் மதுரை திண்டுக்கல், தேனியிலும் கூட இது சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துல சொல்லியிருந்தோம். அதே போல விடுதிக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வர வேண்டாம் அப்படின்னு வெளியவே தான் அவங்க நிற்க வைக்கிற கூட அட்வைஸ் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருமே கட்சி சம்பந்தப்பட்ட யாரும் வந்து வளாகத்துக்குள்ள வராமல் வெளியே தான் எனக்கு சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும்தான் உள்ள போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த வருங்காலங்களில் இது முற்றிலுமாக நாங்கள் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லுவோம். ரீல்ஸ் மோகன் சொல்ல முடியாது. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்க செய்யறது வந்து நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்றோம். 14 வயது மாணவி கூட்டு பயங்கரம், தமிழகத்தை உலுக்கும் அடுத்த பகீர், வாயில் துணியை திணித்து கொடூரம். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே பள்ளிக்கூடம் படிக்கும் 14 வயது சிறுமியை கடத்திச் சென்று கொடூரன்கள் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வயலூர் ஊராட்சி பகுதியை சேர்ந்தவன் மகேஸ்வரன், வயது 20, என்ஜினியரிங் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தான். இவனது நண்பன் 27 வயதான அஜய். இவன் கூலி வேலை பார்க்கிறான். பாதிக்கப்பட்ட சிறுமி வீட்டில் கழிவறை இல்லை. இயற்கை உபாதை கழிப்பதற்காக அருகே உள்ள வயல் பகுதிக்கு சென்றார். சிறுமியை மகேஸ்வரனும் அஜயும் பின்தொடர்ந்து சென்றனர். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு மாணவி சென்றதும் 2 பேரும் ஓடி வந்து வழிமறித்தனர். பதறிப்போன சிறுமி கூச்சலிட்டார். அவரது வாயை பொத்திய கொடூரன்கள் சிறுமி மேலும் சத்தம் போடாமல் இருக்க வாயில் துணியை திணித்தனர். சத்தம் போட்டால் கொன்று விடுவோம் என்று மிரட்டினர். யாரும் இல்லாத நேரத்தில் மகேஸ்வரன் வீட்டு மொட்டை மாடிக்கு மாணவியை கடத்திச் சென்றனர். மாணவி வாயை பொத்தி மிரட்டி 2 பேரும் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். கொடூரன்களிடமிருந்து தப்பிக்க மாணவி போராடினார். கோபமடைந்த கொடூரன்கள் மாணவியை கட்டையால் அடித்தனர். மாணவி மயக்கம் போட்டார். சபலத்தை தீர்த்து கொண்ட கொடூரன்கள் மாணவியை அப்படியே போட்டுவிட்டு ஓடினர். இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற மகள் நீண்ட நேரமாக வீட்டுக்கு வரவில்லையே என்று பெற்றோர் பதறினர். வயல்வெளி பகுதிக்கு சென்று தேடினர். மாணவி எங்கும் கிடைக்கவில்லை. மாணவி மாயமான தகவல் ஊரில் பரவியது. அப்போதுதான் சிறுமி வயல்வெளி பகுதிக்கு சென்றபோது மகேஸ்வரன், அஜய் அந்த பகுதியில் நடமாடியதாக சிலர் கூறினர். சந்தேகமடைந்த பெற்றோர் மகேஸ்வரன், அஜய் வீட்டுக்கு சென்று வாக்குவாதம் செய்தனர். மகேஸ்வரன் வீட்டில் தேடிய போதுதான் சிறுமி சுயநினைவை இழந்த நிலையில் அலங்கோலமாக கிடந்தார். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிறுமியை சேர்த்தனர். பரிசோதனை செய்த டாக்டர்கள் மாணவி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்தனர்.
இதை கேட்ட பெற்றோர் கதறி அழுதனர். மகாபலிபுரம் மகளிர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சிறுமியின் வாக்குமூலத்தை பதிவு செய்த போலீசார் போக்சோ மற்றும் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர். கொடூரன்கள் 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் கொடூரன் மகேஸ்வரன் சிறுமியின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் மாணவிகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடூரன்களுக்கு கடுமையான தண்டனைகளை உடனுக்குடன் பெற்றுத்தர வேண்டுமென்று ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். கட்டில் அடியில் சீறிய சிறுத்தை சாதுரியமாக செயல்பட்ட வீட்டு உரிமையாளர். நீலகிரி மாவட்டம் மாயார் கிராமத்தைச் சேர்ந்தவர் நஞ்சப்பசாமி. நேற்று இரவு 10 மணி அளவில் இவரது வளர்ப்பு நாய் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக குரைத்தது. அருகே சென்று பார்த்தபோது ஆக்ரோஷமான சிறுத்தை ஒன்று நாயை துரத்தி கொண்டே வீட்டுக்குள் நுழைந்துவிட்டது. அதிர்ச்சியடைந்த நஞ்சப்பசாமி பதட்டமடையாமல் சாதுரியமாக யோசித்து சிறுத்தையை வீட்டுக்குள் வைத்து பூட்டினார். குடும்பத்தினர் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறினர். வீட்டுக்குள் சிக்கிக் கொண்ட சிறுத்தை கட்டில் அடியில் படுத்து உருண்டது. ஜன்னல் அருகில் வந்து ஆக்ரோஷமாக சீறியது. ஸ்பாட்டுக்கு வந்த மசினகுடி வனத்துறையினர் சிறுத்தையை பிடிக்க ஆலோசனை நடத்தினர். அதிகாலையில் மயக்க ஊசி செலுத்தி சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்தனர். அந்த சிறுத்தை பாதுகாப்பாக முதுமலை காட்டுக்குள் விடப்பட்டது.